9 வயது சிறுமி கொலை செய்யப்பட்டு வாய்க்காலில் சடலமாக வீசப்பட்ட சம்பவம் புதுச்சேரியை ஸ்தம்பிக்கச் செய்துள்ளது. போராட்டம், சாலை மறியல் என புதுச்சேரி அரசியல் களமே பரபரப்பான நிலையில் நடந்தது குறித்து விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். புதுச்சேரியில் வீட்டின் முன் விளையாடி கொண்டிருந்த 9 வயது சிறுமி ஒருவர் கடந்த 2ஆம் தேதி திடீரென மாயமான நிலையில் அவரின் பெற்றோர் போலீசில் புகார் அளித்து தேடி வந்தனர். இதில் அருகிலுள்ள அம்பேத்கர் நகரில் கை கால்கள் துணியால் கட்டப்பட்டபடி சிறுமி வாய்க்காலில் சடலமாக கிடந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் சிறுமியின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற நிலையில் அப்போது ஆம்புலன்ஸை வழிமறித்த சிறுமியின் உறவினர்கள் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டு போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த வழக்கில் 5 பேரை பிடித்து போலீசார் விசாரணை நடத்தி வந்த நிலையில் அதில் 19 வயது இளைஞரான கருணாஸ் மற்றும் 57 வயது முதியவரான விவேகானந்தன் ஆகியோர் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்று கொலை செய்தது தெரிய வந்தது. இருவரும் கஞ்சா போதையில் சிறுமியை ஐஸ்கிரீம் காட்டி கடத்திச் சென்றது தெரியவர இருவரையும் போலீசார் கைது செய்தனர். இதில் தான் உடுத்தியிருந்த வேட்டியில் சிறுமியின் கை கால்களை கட்டிய முதியவர் சிறுமியின் உடலை வாய்க்காலுக்குள் வீசியதாக போலீசார் தெரிவித்தது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதனிடையே இந்த வழக்கில் தொடர்புடைய அனைவரையும் கைது செய்ய வலியுறுத்தி இளைஞர்கள் மற்றும் பல்வேறு சமூக அமைப்பைச் சேர்ந்தவர்கள் புதுச்சேரி கடற்கரை சாலையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்று சிறுமி கொலை செய்யப்பட்ட இந்த கொடூர சம்பவத்தில் சிறுமிக்கு நீதி கேட்டு இளைஞர்கள் பதிவிட்டு வரும் ஹேஷ்டேக் இணையத்தில் ட்ரெண்ட் ஆகி வருகிறது. மேலும் இந்த கொலை சம்பவத்தை கண்டித்து தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினர் குஷ்பு மற்றும் பல்வேறு அரசியல் கட்சியை சேர்ந்த தலைவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்து வந்தனர். இதில் உயிரிழந்த சிறுமிக்கு புதுச்சேரி சவரிலாயலு நாயக்கர் அரசு பள்ளி மாணவிகள் மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்திய நிலையில் நிகழ்வின் போது மாணவிகள் கண் கலங்கி அழுதது அனைவரையும் கலங்கடித்தது. சிறுமி கொலை சம்பவத்தில் ஈடுபட்ட அனைவரையும் கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தி உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் உடலை வாங்க மறுத்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து சிறுமியின் தந்தை முதல்வர் ரெங்கசாமியை நேரில் சந்தித்த நிலையில் சிறுமியின் குடும்பத்திற்கு 20 லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகையாக புதுச்சேரி அரசு அறிவித்தது. இதனிடையே சிறுமியின் மரணத்திற்கு நீதி கேட்டு புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலையில் மாணவர்கள் நடத்திய சாலை மறியல் போராட்டத்தில் தடியடி நடத்தப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த சூழலில் திடீர் திருப்பமாக சிறுமியின் உடலை வாங்க தந்தை கையெழுத்திட்டதால் உடல் வீட்டிற்கு கொண்டு வரப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சிறுமி பயன்படுத்திய பொம்மைகள், பொருட்கள் உள்ளிட்டவற்றை வைத்து உறவினர்கள் விளக்கேற்றி உருக்கத்துடன் அஞ்சலி செலுத்தினர்.
இதனிடையே சிறுமியின் உடலுக்கு துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், புதுச்சேரி முன்னாள் முதல்வர் நாராயணசாமி உள்ளிட்டோர் நேரில் அஞ்சலி செலுத்தினர். பதற்றத்தை தணிக்கும் வகையில் அப்பகுதியில் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.